இது வந்து ஊனவ மீன். இது மட்டும் வேறு மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். சரிக்கா தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். பழைய கஞ்சும் மீன் குழம்பும், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இறால் குழம்பு வச்சுக்கிறேன். இறால் குழம்பு வச்சுட்டு அப்புறம் மீன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டேனால ஸ்கூல் லீவு. ஆனால் எங்களுக்கு கடை இருக்குது. எங்கள் நிறைய மகம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்கள் அம்மா வீட்டில் நைட்டு வந்து விட்டோம், தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு காலையில் வேலை இன்னும் முடியலை. வடை போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியே பாருங்கள். எங்கள் அம்மா வந்து மீன் வேறு வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கடை வேலை முடிஞ்சோடனே மீனை வந்து சுத்தம் பண்ணணும். வடை வெந்துகிட்டே இருக்குது, வடை மாவு ஓடிக்கிட்டே இருக்குது. ஓட நம்ம வடையை வேலையை முடிச்சுட்டு வந்து அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா கடையில் வேலை முடிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா மீன் வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, அங்கே பாருங்கள். அவங்களுக்கு தான் வாங்கியிருக்காங்க, எங்களுக்கு நாங்கள் மீன் வாங்க. நேற்று தானே மீன் குழம்பு வச்சோம், அதனால நான் மீன் வேணான்னு சொல்லிட்டேன். இது என்னென்ன மீன் பாருங்கள். இது வவ்வா மீன், இது வந்து ஊனவ மீன், இது வந்து சீலா மீன், இது சங்கரா மீன். இது எல்லா மீனுமே வந்து 200 வாங்கியிருக்காங்க. ஆனால் 200 இது பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்கிட்டே வந்தால் கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கலாம். மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் ரேட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மா 200 மீன் வாங்கிட்டாங்க. இதை நான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே என்ன சமைக்கலாம்னு வீட்டில் போய் தான் யோசிக்கணும். அவங்களுக்கும் நம்ம இப்போ வெட்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு மீன்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வெட்டிடலாம், சூப்பராக வெட்டலாம். வவ்வா மீன் இது வந்து கருப்பு வவ்வா. இதில் வந்து வெள்ளை கலர் வவ்வா இருக்கும். அது ரொம்ப காசு இன்னும் கொஞ்சம் அதிகம். இது கூட கருப்பு வவ்வா கொஞ்சம் கம்மி தான் ரேட்டு. எங்களுக்கு வந்து நேற்று இறால் வாங்கினதில் கொஞ்சம் வச்சுருக்கோம். அதை வச்சு இன்றைக்கி ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கி இன்றைக்கி சண்டே சமையலை முடிக்கணும். போய் தான் ஏதாவது நம்ம வாங்கணும். மண்ணாயிடுச்சு. சங்கரா மீன் சூப்பராக இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா சங்கரா மீன். சங்கரா மீன் பொரிச்சாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். இது சங்கரா மீனில் வந்து நிறைய ரகம் இருக்கு போல். இது பாருங்கள், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கா, இது அகலமாக இருக்குது. இது ரெண்டும் ஒன்று தான். இது மட்டும் வேறு மாதிரி இருக்கு பாருங்க. என்னமோ சீலா மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா தான் இருக்குது. மேலே பார்க்கல தான் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்குது. நான் செவிலெலாம் நல்லா ரெட் கலராக சூப்பராக இருக்கு. எனக்கு செவிலெல்லாம் காணும். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. மேலே பார்க்க தான் அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனும் வெட்டியாச்சு. இங்கே பாருங்க, எல்லா மீனுமே வெட்டிட்டேன். இப்போ வந்து கல்லில் வச்சு தேய்க்கணும். தேய்ச்சா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற செவுலெல்லாம் சூப்பராக வந்துடும். அதுக்கு தான் தேய்க்கிறது. ஒரு மீனாக எல்லா மீனையும் தேய்ச்சிட்டு கழுவிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு.
வாங்கக்கூடாதுன்னு நினைச்சா அங்கேருந்து கடையில் ஜூஸு போட்டு வச்சுட்டு மீன் வாங்கிட்டாங்க பாருங்க. எங்களுக்கு 200 வாங்கிட்டாங்க. என்ன மீன் வாங்கிட்டாங்க? ஆமாம், இறால் இருக்குன்னு சொன்னேன். இறால் இருக்குன்னு சொன்னேன். அது நல்லா வளவலன்னு அப்படியே வல்ல மீனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மீன் தான் ஒரு மீன் 100 ரூபா சொன்னாங்க. அது இது இல்லை விலை. இது என்ன மீன்? வெலை மீனா? இது வேறு மாதிரி இருக்குது, வெலை மீன் மாதிரி. வெலை மீன் தான் அம்மா சொன்னிச்சு. இது வந்து ஊடகம். ஆனால் 200 இங்கே பரவாயில்ல, மார்க்கெட்டில் போனால் வாங்க முடியாது. எப்படி வாங்க முடியும்? 3 ஊடகம் மீன் 3 இதுவே 200 சொல்லுவாங்க. அன்றைக்கி போய் நாங்கள் மார்க்கெட்டில் விலை கேட்டுட்டோமா, இங்கே சின்ன மார்க்கெட்டில் ஒரு மீன் 100 சொன்னாங்க ஊடகம் மீன். மீனே வேணான்னு வந்துட்டோம் அன்றைக்கி போனப்பா. இது பாருங்க, இது எல்லாமே 200. இந்த இருக்குது பாருங்க, இது இன்னும் கழுவணும் வேறு. இது 200 எங்கள் அம்மா வாங்கியிருக்கு. அது வெலை மீன் தானே? வெலை மீன் இல்லை, வவ்வா மீன், சங்கரா மீன், ஊடகம் மீன், சீலா இல்லை வெலை மீன் தானே? இல்லை, இது வந்து என்ன மீன் தெரியல. வலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா மீன். இந்த களியை முடிச்சுட்டு தான் அப்புறம் எங்களுக்கு வெட்டணும். இந்த களியை அவங்களுக்கு கொடுத்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா அங்கே போய் வீட்டில். அது என்ன பச்சரா? அது உட்காந்து காலையிலே ஸ்கூல் லீவில் ஹோம்ஒர்க் எழுதியிருக்கோம் பாருங்க. ஹோம்ஒர்க் எழுதுறியாப்பா செல்லுலையே? எப்படிலாம் ஹோம்ஒர்க் எழுதுறாங்க. அவர் எவ்வளோ பிள்ளைகள் கிரிக்கெட் விளாண்டுருக்குறேன், டெஸ்ட் மேட்ச் வைக்கிறாங்க. அது ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே பார்க்கக்கூடாது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. தண்ணி இல்லை வயலில். லேடிஸ் மேட்சா ஜென்ஸா? எல்லாம் கலந்துருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. வேமோடைய அந்த பால் படம் வந்தான், அவட உட்காந்துட்டான். கிளம்பிட்டான். காலு தான் ஏதோ இதாகிட்டு. எங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் தான் வெட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். மீன் வெட்டிட்டாங்க பாருங்களா. இந்த ஒரு மீன் தான் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரிஸ்க்கான மீன். பயங்கரமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். அதான் ரிஸ்க்கான மீன். மீன் அழுத்தமாக இருக்கும் பேச்சாங்க. இது வந்து என்ன பண்ணால் இப்படி வச்சு ஏற்றாமல் ரேஸில் வச்சு ஏற்றணும். வளன்னு இருக்குது, நல்ல பேச்சு இருக்குது. சதையோட பிடிச்சி எடுத்துட்டோம்னாக்கா முள்ளு வந்துடும். செதில் பொடிசா இருக்கும் தானே? இது பொடிசா இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வாங்கிட்டு வந்ததோட வெட்டுறதுனால வரமாட்டேன். கல்லில் வச்சு தேய்ச்சா வந்துடும். அதுதானே பெரிய கல் வச்சுக்கணும் மீன் தேய்க்கிறதுக்கு. ஒட்டிக்கிச்சு அப்படியே செல்லலாம். ஏன்னா ஐஸு போடாத மீனாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் காய்ச்சி போயிடும். இது கடையிலே வாங்கிட்டு மீன். கடையிலே தான். அதான் கஞ்சி இருக்குன்னு சொன்னால் அப்புறம் நீ இட்லி வச்சுருக்கியா?
கொஞ்சம் போட்டு தேய்ச்சி கழுவி சொல்லிங்க உப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது. கிச்சாமீனில் உள்ள செனை திங்கலாமா என்னென்னு தெரில. ஆனால் செனைனா உனக்கு பிடிக்கும். இது வேணுமா இது வேணுமா ஒரு மாதிரியாக இருக்கும். போடுவோமா என்னன்னு தெரில. போட மாட்டேன் நான் எப்போவுமே கிச்சாமீன் மீனை வெட்டி நல்லா தேய்ச்சிட்டு 2 போடுறேன். 2 போடுவோமா 3 போடுவோமா? 2 போடுவோம். குழம்பு வைக்க வரியா? என்ன பண்ண போகிற? மீனை பொறிச்சிட்டு ஆள் குழம்பு வச்சோமா, கொஞ்சம் மீனை வச்சுக்கலாம், நாளை குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்பே கிடக்கு. அதையும் சின்ன பீஸ் சாப்பிட்டா போதும். இதான் பெருசாக இருக்குது. பொறிச்சிக்க வேண்டியது. சரி, கொஞ்சோன்னு எடுத்து வச்சுட்டா நாளைக்கு நம்ம மண்டையை போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரே ஒரு சொரக்கா மட்டும் வாங்கிட்டு தக்காளியெல்லாம் வாங்கிட்டு மீனை வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வாங்கிட்டு வந்த பையிலே போட போகிறோம். வீட்டில் போயிட்டு நல்லா நம்ம கழுவிட்டு குழம்பு வச்சுக்கலாம். டைம் ஆகிடுச்சு. குடல்லாம் நம்ம வீட்டில் போய் சுத்தம் பண்ணிக்கலாம். வேணுமா? என்ன தூக்கி போடு. உள்ளெல்லாம் இருக்கு வாங்க பொறுப்பு எடுத்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தம்பி? உள்ள பாம்புலாம் இருக்குறாங்க. இது எப்படி தம்பி? அது பாம்பு இல்லை, அது கடல். அது நரம்புமா? நரம்பு. இது நான் போட மாட்டேன். எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு வேலை பார்த்தலாம் நம்மள இருக்கு. உட்காந்துட்டு மீன் ஆகல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி கடைக்கு போயிட்டு போகிறோம். பக்கமே இருக்குது, வீட்டுக்கு பக்கமே இருக்குது காய்கறி கடை. சிக்கன் வேணாலும் வாங்கிக்கலாம். சிக்கன் கடை ரெண்டும் ஒரே ப்ரைஸில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். சரிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்புறங்க எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மீன் வெட்டி எடுத்து வந்துட்டோம். நான் இது வந்து நேற்று உள்ள இறால் சொன்னல, நேற்று இறால் வச்சு இதுக்கு வந்து ஒரு சொரக்காய் வாங்கி வந்துருக்கோம். இது போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு போட்டு இறால் குழம்பு தான் வைக்கிறோம். அப்புறம் காய்கறி கடையில் என்னென்னா பாலும் வாங்கிட்டோம். அங்கேயே பால் இருக்கனால சாயந்தரம் டீ போடுறதுக்கு பாலும் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து வெங்காயமும் தக்காளி ஒரே ஒரு மாங்காய் இறால் குழம்புக்கு. அப்புறமா நம்ம சமைச்சிட்டு என்னென்னலாம் சமைச்சி வச்சுருக்கோன்னு நம்ம காமிக்கிறேன். இப்போ சமைக்கிறது வந்து லைவில் வந்துடும். இப்போ முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து காலையில் சாப்பாடு பாருங்கள். நேற்று வச்ச சோறில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். பழைய கஞ்சும் மீன் குழம்பும். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி சாப்பிட்றதோட கஞ்சி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அரிக்கு அதோட ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அரிக்குமே காலையில் வந்து பழைய கஞ்சி இருந்தால் சாப்பிட்ருவான். வேறு சாப்பாடுன்னா சாப்பாடே வேணான்னு சொல்லிடுவான். 2 பேரும் காலையில் கஞ்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. மணி எத்தனை மணி இருந்தாங்க? 11 மணி ஆகும் போது காலை சாப்பாடு இப்போ தான் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் கடையிலேருந்து வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே சமைச்சு முடித்தாச்சு. சமைக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சா என்னென்ன இருக்குன்னு. இப்போ நான் என்னென்னலாம் எப்படி சமைச்சி வச்சுருக்கேன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் இறால் குழம்பு தான் வச்சுருக்கேன். மாங்காயும் சொரக்காய் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு போட்டு இறால் குழம்பு வச்சுருக்கேன். இறால் குழம்பு வச்சுட்டு அப்புறம் மீன் வந்து பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சுட சுட சோறும் வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.